கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 2:2 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் மான துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சிலுவாயில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. சிலுவாயில் அறையுண்டேன், இனி நான் அல்ல இயேசுவே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவரின் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையாம், இந்த பூமியும் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரிசுத்த சிந்தையோடே இயேசுவை பின்பற்றுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிடுவேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். பரம சுகம் காண்பேன், பரன் தேசம் அதில் சேர்வேன். நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. நாட்களும் நெருங்குதே, வாஞ்சையும் பெருகுதே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பள்ளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவார். தூதல்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். தூதர்கள் பாடிட துயோனை தரிசிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நம்முடைய பிரதர் குமாரசாமி தியாகராஜன் அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாஞ்சியை என்னால பார்க்க முடியுது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வசனத்துக்குள்ள போமா. ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம். கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமிடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதியும் அது கூட மலைகள். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு எபிரேய வார்த்தை மலைகள், இங்கிலீஷ்ல மவுண்டன். இதற்கு என்ன ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஓரோஸ். ஓரோஸ், OROS, ஓரோஸ். இந்த ஒரோஸ்ங்கிறது
எல்லா மலைகளுக்கும் இதான் பசுமலையா, அது ஓரஸ் தான். அப்படிதான் எல்லா மலைகளுக்கும் ஓரஸ் தான். இந்த எல்லா மலைகளையும் குறித்த ஒரு வசனத்தை பார்த்துக்கிட்டு அடுத்தது பார்க்க போறோம். லூக்கா 3வது அதிகாரம் 4. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும். சகல மலைகளுக்கும் என்ன எபிரேய வார்த்தைனா ஒரோஸ். இது இன்னொரு வார்த்தை இருக்குது, அது பேர் ஹில், HILL. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரோஸ் மட்டும் பார்க்க போறோம். இந்த ஓரோஸ்ல அடுத்து நம்ம பார்க்கறது என்னன்னா, இந்த ஓரோஸ்ல அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது என்னன்னா, ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மலை. ஸ்பெசிபிக்கான எல்லா மலைகளையும் பார்க்கும்போது ஸ்பெசிபிக்கான இந்த மலையை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய ஸ்திரீட்ட பேசுறார். சமாரிய ஸ்திரீட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சமாரிய ஸ்திரீ ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுகிறா. என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுகிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா? யோவான் 4வது அதிகாரம் 20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டார்கள். அவ தன்னுடைய முற்பிதாக்கள் தொழுது கொண்ட ஒரு ஸ்பெசிபிக்கான மலை. இது ஓரோஸ்ல ஸ்பெசிபிக்கான ஒரு மலையை நம்ம பார்க்கிறோம். ஓரோஸ். மத்தேயு 17வது அதிகாரம் 1 மறுரூப மலை. அந்த மறுரூப மலைங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மலை, ஓரோஸ். அப்ப ரெண்டுக்குமே ஓரோஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரலா மலைகளையும் நம்ம பார்க்கிறோம், அதே நேரத்தில் ஸ்பெசிபிக்கான ஒரு மலையையும் நம்ம பார்க்கிறோம். இந்த மறுரூப மலையை பேதுரு மறக்கவே இல்லை. பின்மாற்றத்துக்கு போனாரு. ஆனாலும் அவருடைய இருதயத்திற்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு ஒரோஸ் வாசிப்போமா? 2 பேதுரு 1வது அதிகாரம் 18. அவரோட 2 பேதுரு 1வது அதிகாரம் 18 அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்திலே, பரிசுத்த பர்வதங்கிறது ஒரோஸ். இன்னும் நம்ம டீட்டெயிலா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மலைக்கு ஒரு பெயரையும் நம்ம பார்க்கணும். இப்ப பரிசுத்த பர்வதம்னு நம்ம பார்த்தோம், அதுக்கும் ஒரோஸ் தான். ஆனா எபிரேயர் 12வது அதிகாரம் அந்த பேரை பார்க்கலாம். 12:22. நீங்கள் சியோன் மலை, அந்த பேரை நம்ம ஸ்பெசிஃபை. இந்த மலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய காரியம். இத 2 காரியமா நம்ம பார்க்கலாம். ஒன்று லிட்டரலான மலை, சியோன் மலை. அதே நேரத்தில் ஆண்டவர் தன்னை முதல் முறையாக வெளிப்படுத்தினது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சீனாய் மலை. முதலாக தன்னை வெளிப்படுத்தின மலைக்கு பேரு சியோன் மலை. எடுத்துக்கணும். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. 7வது அதிகாரம் 30. அப்போஸ்தலர் 7:30. 40 வருஷம் சென்ற பின்பு, நான் சொல்லியிருக்கேன், 40 மோசேயுடைய வாழ்க்கையை 40ஆக டிவைட் பண்றோம். முதல் 40 நீங்க பார்க்கலாம். 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம். அவர் 40 வயதாகும் பொழுது ஃபர்ஸ்ட் 40 years பயங்கர ஜாலியான ஒரு வாழ்க்கை. 2வது 40 எங்க இருக்குன்னா, அந்த 23வது வசனத்திலிருந்து 30வது, இப்ப நம்ம வாசிக்கிற வசனம், அது 2வது 40, சரி 3வது 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனான முற்செய்தது. அப்ப இங்க நான் பார்க்கிற அடுத்த ஒரு மலை, அது சீனாய் மலை. ஸ்பெசிபிக்கான மலை, ஜெனரலைஸ்டு மலை கிடையாது. அவருடைய 2வது வருகை எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 21வது அதிகாரம், மத்தேயு 21:1.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக வந்து இதை ஒரு லேண்ட் மார்க் அப்படின்னு நான் சொல்றேன். லேண்ட் மார்க் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒலிவ மலைக்கு அருகான பெத்தேக்கு. ஒலிவ மலைய இங்க எதுக்காக காட்டுக்கிறாங்கன்னா, இது ஒரு அடையாளமாக லேண்ட் மார்க் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காகவும் இதை யூஸ் பண்றாங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 1 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திற்கு ஒரு மலை மேல் ஏறுகிறார். மலை பிரசங்கத்திற்கு ஒரு மலை மேல் ஏறுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 1 வசனம், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். இந்த மலைக்கு பேரு ஒரோஸ். OROS, ஒரோஸ். திரும்ப பாருங்க, 8:1 அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது, ஒரோஸில் இருந்து இறங்கிய பொழுது. ஏறதும் இறங்குறதும் ரெண்டுமே மலையத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரும்பொழுது ஒரு காரியத்தை விளக்குகிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 24வது அதிகாரம் 16வது வசனம், யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடிப்படுக கடவுள். அந்திகிறிஸ்துவின் ஆட்சி வருது, எல்லாம் பிரச்சனை மேல பிரச்சனை, உயிருக்கு பயந்து ஓடுங்கிறாரு. எங்க ஓட சொல்றாருன்னா, யூதேயாவில் இருக்கிற மலைக்கு ஓடும். இந்த மலைக்கு நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், பெட்ரா சொல்லி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கேன்னு தெரியாது. இந்த பெட்ராங்கிறது ஒரு ஸ்பெசிபிக்கான மலை மாத்திரம் கிடையாது, அது ஒரு 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 தேசம், மலை தேசம். அதற்கும் இதே பேர் தான். அங்க பல பல குகைகள் மாதிரி இருக்கும். இந்த பெட்ராக்குள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல இங்க ஒரு எல்லாரும் வீட்டு கதவு இருக்கு பாத்தீங்களா, இந்த கதவுல தான் அகலம் இருக்கும். அந்த எதிரிகள் பெரிய பெரிய ராணுவத்தோடு வருவாங்க, டேங்கு அது எது என்னென்னமோ கொண்டுவாங்க. ஆனா அந்த மலையுடைய அமைப்பு இவ்வளவு நேரம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க லாயர், வண்டி, குதிரை, சேரட்டு, பெரிய பெரிய சேரட்டு எல்லாம் வெளியில தான் நிற்கும். இவங்க நடந்து வரும்பொழுது இவங்க பல இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க இருந்து நேரம் அப்படியே அவங்கள கொண்டுகிட்டே இருப்பாங்க. யாராலையும் இதுக்கு வேற மாற்று பாதை கிடையாது, அவங்க தோல்வி அடைந்து போகணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் அவங்க வச்சிருந்தாங்க. சரி, அதை பெட்ரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இது ஊமையாகவும் இந்த மலையை காட்டுறாங்க. லிட்டல் மலையை நான் உங்களுக்கு காமிச்சு, ஊமையாக கஷ்டத்துல ஒரு மலையை நம்ம பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 17வது அதிகாரம், மத்தேயு 17வது அதிகாரம் 20வது வசனம், 17, 20. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசம் இந்த மலையை பார்த்து இவ்விடத்தை விட்டு அகன்று போ என்று சொன்னால் அது போயிடும். இது லிட்டரல் மலை கிடையாது. உங்களுடைய கஷ்டம், வேதனை, உங்களால் கடந்து போக முடியாத ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். அதற்கும் பேர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, ஓரோஸ். அந்த சூழ்நிலையை வச்சு நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னு அவர் சொல்றாரு. சூழ்நிலையில இது லிட்டரான மலை பெயர்ந்து போகாது, ஆனா கஷ்டம் பெயர்ந்து. நீங்க எதை பார்த்து சொல்லணும்? மலையை பார்த்து சொல்லணும்னா உங்க கஷ்டத்தை பார்த்து சொல்லணும். அப்படிதான் அவர் சொல்றாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. விசுவாசத்திற்கும் இந்த மலையைத்தான் உதாரணமாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 17வது அதிகாரம் 13வது அதிகாரம் 13. ஒன்று கொரிந்தியர் 13:2, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்தும் சகல ரகசியங்களையும் சகல அறிவுகளையும் அறிந்து மலைகள் பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளது. மலைகள் பெயர்க்கத்தக்கதான சகல விசுவாசம்னா, இப்ப நம்ம பாக்குறோம்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் நான் ஜெபம் பண்ணா அது சரியாயிடும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. ஆனா அது மட்டும் வச்சுக்கிட்டு அன்பு இல்லைன்னா வேஸ்ட் அப்படிங்கிறார். சரி,
அடுத்து இன்னும் ஒரு குறிப்பை சொல்றாரு. ஆனா அதுக்கு வசனத்தை அவரால் சொல்ல முடியல. ரோமா பேரரசுக்கு இருக்கிறதே அவங்க மவுண்டன் அளவுக்குள்ளதாக அவர்கள் அதை பார்க்கிறார்கள். சரி, இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போகிறோம். ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனத்தை தியானிச்சிருக்கோம். ஏசாயா 2:2 வாசிப்போமா? கடைசி நாட்களிலே, இது ஆரம்பிக்க விடையாகுது கடைசி நாட்களிலே. இந்த கடைசி நாட்கள் அப்படின்னு ஒரு நாட்கள் வருது. அந்த நாட்களை நடக்கக்கூடிய இது காரியம். இந்த கடைசி நாட்களை நீங்க புரிந்து கொள்றதற்கு ஒரு வசனத்திலிருந்து நம்ம தான் போக போகிறோம். ஒரு வசனம் வாசிப்போமா? எபிரேயர் 1வது அதிகாரத்துல இந்த கடைசி நாட்கள்லாம் என்ன நம்ம பார்க்கலாம். 2வது வசனம், எபிரேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். இந்த கடைசி நாட்களிலே, அப்போ ஒரு பீரியட் இருக்குதுங்க, அது கடைசி நாட்களிலே. இப்ப நம்ம இருக்கிற காலம் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இனி இந்த கிருபையின் காலம் முடிஞ்ச உடனே உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் வரும். அந்த மகா உபத்திரவ காலம் வர்றதுக்கு முன்னாடி உருகிற ஒரு காலத்தை தான் நம்ம பார்க்கறோம். கடைசி, அதாவது கிருபையின் நாட்கள் முடிவது நம்ம பார்க்கறது கடைசி நாட்களே. குமாரன் மூலமாக நமக்கு திருவள்ளம் பற்றினார். இந்த குமாரன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது கடைசி நாட்களோட முடியுது. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. சரி, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போமா? ஏசாயா 2வது அதிகாரம் 2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அப்ப பர்வதத்தை நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனா அங்க என்ன இருக்க போதுன்னா கர்த்தருடைய ஆலயம் இருக்க போகுது. இந்த ஆலயங்கிறது இஸ்ரேல் மக்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய காரியம். சத்துரு அந்த ஆலயத்தை அழிப்பான். அப்கோர்ஸ் ஆண்டவர் தான் அனுமதிப்பார். அனுமதிக்காம அது நடக்காது. சாலமன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினார். ஆனா அந்த ஆலயத்துல அவர் ஜெபம் பண்றார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணாரு, எல்லாம் ரைட்டு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆண்டவர் ஆலயத்தை அழிச்சிட்டார். அடுத்து செருபாபேல் ஒரு ஆலயத்தை கட்டினார். இப்படி இந்த ஆலயங்கிறது அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு குருடனை நம்ம பார்க்கிறோம் யோவான்ல. அந்த குருடனுடைய அப்பா அம்மாவை சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உன்னை ஆலயத்துக்கு புறம்பே ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறது. இதுதான் ஆலயத்தினுடைய ஒரு ஒரு கான்செப்ட். ரெண்டையும் இணைத்து பார்க்கிறது. இந்த கடைசி நாட்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு நான் சொல்லி தரேன். தீர்க்க தரிசனம் வாசிப்போமா? ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1 வசனம். யாக்கோபு தன் குமாரரை வரவழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாளிலே உங்களுக்கு நேரிடுகிறீர்களே நான் அறிவிப்பேன். யாக்கோபுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவன் பிள்ளைகள் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தரா வெளிப்படுத்துகிறார். எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறது கிடையாது. 10வது வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுங்க. ஆதியாகமம் 49:10. சமாதான கர்த்தர், கர்த்தர் போல்டா கொடுத்து நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, அவர் சமாதான கர்த்தர் வரும் அளவும் ஒரு டைம் வச்சுட்டாரு. இந்த கடைசி நாட்கள்ல அவர் வர்றது ஒரு டைம் லிமிட் இருக்கு. செங்கோல், யூதாவை விட்டு செங்கோல்ங்கிறது ஒரு ஆளுகை. செங்கோல் யாருடைய கருத்து இருக்கும்? உங்களுக்கு எஸ்தர் புஸ்தகத்தை நான் உங்களுக்கு காமிக்க போது அவர் செங்கோலை நீட்டுவார். இந்த செங்கோலை நீட்டும் போது அதை அவங்க முத்தம் போடணும். போட்டா தான் ஒரு பெர்மிஷன் கிடைச்சுங்க. அந்த செங்கோல் பவர்ஃபுல் பிளேஸ். யூதாவை விட்டு நீங்குது. இந்த யூதாங்கிறது என்ன அப்படின்னா துதிக்கிற ஒரு கூட்டம். சரி, இப்ப கடைசி நாட்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒவ்வொருத்தருக்கா சொல்லுகிறார். உனக்கு இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு மீட்பராக கடைசி நாள்ல ஒருத்தர் பார்க்கிறார். அவர் யார்? யோபு. 19வது அதிகாரம் 25வது வசனம். ஒருத்தருக்கும் ஒரு வெளிப்பாடு. யாக்கோபு தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நடக்கும் பேசி கஷ்டப்படும். ஆனா யோபு அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். ஒன்று நடக்கும். அது என்ன நடக்கும்?
19வது அதிகாரம் 20 ஏன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார். அந்த கொடுமுடியில ஆலயம் உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வர இருக்கிறார். அது யார் பார்க்கிறார்? யோபு பார்க்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். அவர் மரித்தாரா? மரித்தார். ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேங்கிறார். உயிரோடு இருக்கிறவர் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார், வந்து ஆளுகை செய்ய போகிறார். இந்த மலையில உயர்த்தப்படும் போது அந்த மலையில் அவர் வந்து அந்த ஆலயத்தில் வரப்போகிறார், நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இது ஒரு நாலேஜ். சரி, இது ரெண்டையும் இணைத்து காட்டப்போகிறேன். தேவ கோபம் உடையவர். அந்த தேவ கோபமும் கடைசி நாட்களில் வரும். தேவ கோபம் கடைசி நாட்களில் வரும். வந்து அது முடியும் போது அடுத்த கான்செப்ட் ஆரம்பிக்கும். வாசிப்போமா? தேவ கோபம். எரேமியா 30:24. எரேமியா 30:24. கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கிர கோபம் தனியாது, கடைசி நாட்களிலே அதை உணர்ந்து. உங்களுக்கு நான் ரெண்டு கான்செப்ட் சொன்னேன். கொடுமுடி மேல அவருடைய ஆலயம் வரப்போகுது. வர்றதுக்கு முன்னாடி தேவ கோபம் வெளிப்படும். இந்த தேவ கோபம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க புரிந்து கொள்வீங்க. கோபத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது? அவருடைய வருகை இருக்கு. அதைத்தான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். எசேக்கியேல் இதே கான்செப்டை எசேக்கியேல் சொல்லுகிறார். 38வது அதிகாரம் 16. எசேக்கியேல் 38:16. நீ தேசத்தை கார்மேகம் போல மூட. ஒரு தேவ கோபத்தினால ஒரு ஜனத்தார் வர்றாங்க. எப்படி வர்றாங்கன்னா, தேசத்தை கார்மேகமாக என் ஜனமாகிய இஸ்ரேலுக்கு விரோதமாக நீ எழுப்பி வருவாய். அன்ற கோபத்திற்கு ஒரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு தேசத்தை வச்சிருக்கிறாரு. அவங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல வருவாங்க. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே மாகோகே கடைசி நாட்கள்ல சம்பவிக்க காரியத்தை ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதற்கு ஒரு தேசத்திலிருந்து ஒரு யுத்த புருஷர்களை அழைத்து வருகிறார். இது கடைசி நாளிலே நடக்கக்கூடிய. சரி, இந்த கடைசி நாட்களை குறித்து மிக அருமையாக சொல்லவர் தானியேல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பாப்போம். கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை தானியேல் 2வது அதிகாரம் 20. தானியேல் 2:20. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதாக்காலம் சோத்திரம் உள்ளது. ஞானமும் வல்லமையும் அவருக்கு உரியது. சகல காலங்களின் சமயங்களை மாற்றுகிறவர். மாற்றுகிறதுனா என்ன அர்த்தம்னா, பல காரியங்கள் நமக்கு ஸ்மூத்தா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேஜில் டக்கு டக்கு டக்குன்னு அந்த சீனை ஆண்டவர் மாத்திட்டே இருப்பார். உபத்திரவ கலவரம், மகா உபத்திரவ கலவரம், 1000 வருட அரசாட்சி வரும், புதிய வானம் புதிய எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. எப்ப நடக்கும் அப்படின்னா கடைசி நாட்களிலே நடக்கும். ஆனா இதை மறைபொருளாக வைத்திருக்கிறோம். மறைபொருளா என்னங்க? தானியேலுடைய சிலையை குறித்து நம்ம தானியேல் ஃபுல்லா ஸ்டடி பண்ணியாச்சு. இது புதுசு கிடையாது. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்றேன். இப்ப இருக்கிற காலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, களிமண்ணும் இரும்பும் இணைந்த காலம். இந்த காலத்துல ஒரு சிங்கிள் கவர்மெண்டால பவர் இருக்காது. இதெல்லாமே ஆண்டவர் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டார். தானியேல் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல தானியேல் 10:14. இப்பொழுதும் கடைசி நாட்களே உன் ஜனத்துக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். ஆனா தானியேலுக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம். சொல்றாரு, நீ போய் உன் சுதந்திர வீதத்துக்கு நீ இழைப்பாரு, நாட்கள் வரும், அப்ப நீ எந்திரிப்ப, அப்ப நான் உனக்கு புரியும் அப்படின்றாரு. ஆனா கடைசி நாட்கள்ல நடக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் மிக மிக தெளிவா சொல்றாரு. சரி, இப்ப நம்ம பர்வதத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பர்வதத்திற்கு
ஆவியானவர் ஒரு அழகான பெயர் வைத்திருக்கிறார். அது என்ன பெயர் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். சங்கீதம் 68வது அதிகாரம் 15 அதனுடைய பெயர் என்ன? தேவ பர்வதம். தேவன் வாசம் பண்ணுகிறவர் தேவ பர்வதம். ஒரு தம்பதிக்கு பிள்ளை இல்லைன்னு உடனே அவங்க பல ட்ரை பண்ணாங்க. அவருடைய மனைவிக்கு இன்ஃபைன்ட் யூட்ரஸ், அதாவது ஒரு பிறந்த குழந்தைய யூட்ரஸ் என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சு. இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிப்பாட்டிட்டு என்னுடைய ஆலோசனைப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்தாங்க. சென்னையில் போய் ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வந்தாங்க. நேரா வீட்டுக்கு போறவங்க என்கிட்ட கொண்டு வந்து அந்த பிள்ளைய காட்டுவாங்க. நான் கேட்டேன், என்ன பேர் வச்சிருக்கீங்க? நாங்கள் தேவனா அப்படின்னு வச்சிருப்பாங்க. புரியல. தேவனா என்ன அர்த்தம்னு கேட்டேன். தேவன் கொடுத்த பிள்ளைங்க, அதனால தேவனான்னு வச்சுப்போம். அப்பா என்ன சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப அந்த பிள்ளை வளர்ந்து என்னோட உயரமா இருக்கா. சரி, அதுபோல இங்க பாக்குறோம். தேவ பர்வதம் பாசான் பர்வதத்தை கொடுக்கும். பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரம் கொடுக்கும். அந்த உயர்ந்த சிகரம் உள்ள இடத்துல தேவன் என்றென்றைக்கும் வாசமா இருக்கிறது. இதை விரும்புகிறார். அதனாலதான் அவருடைய ஆலயத்தான் வைக்கிறார். பர்வதம், தேவ பர்வதம். சரி, இப்ப இந்த பர்வதத்தை குறித்து சகரியா என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி இதை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்கிறோம். சகரியாவுடைய வார்ஷன் அவர் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். ஏற்றுக்கணும். சகரியா 8வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். எட்டு 3 நான் எருசலேமிற்கு திரும்பி எருசலேமின் நடுவே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும், இந்த சத்திய நகரம் என்றும் தேவனுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம். தேவ பர்வதம் பரிசுத்த பர்வதம். ஏன் அப்படின்னா இது 1000 வருட அரசாட்சி. எப்படி 1000 வருட அரசாட்சி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாலு திரும்பவும் எருசலேம் வீதிகளே முதிர் வயதினாலே கை கொள்ள பிடிச்சு நடக்கிறாங்க. கிழவனும் கிளவி இருப்பார்கள். திருவிழா விளையாடுற பிள்ளைகளா இருக்காங்க. எல்லாமே ஃபுல்லா இருக்கு. இது தேவ பர்வதத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிறது பரிசுத்த பர்வதம். அதனால்தான் அவர் அங்கே வந்து வாசமா இருக்க போகிறார். கடைசியாக ஒரு பர்வதம் இதுலயே பாத்தீங்கன்னா சகரியால ஒரு பர்வதத்தை பார்க்கிறோம். சகரியா 14வது அதிகாரம் 4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமில் இருக்கும் ஒலிவ மலை மேல் நிற்கும். மகா பெரிய பள்ளம் உண்டாகும். அவர் வந்து நிற்கக்கூடியது ஒரு மலை பர்வதம். கடைசியாக ஒரு பர்வதத்தை பார்த்தது முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 9வது வசனம். கடைசி நாட்களில் என்ன நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நாட்கள் 11வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 11வது அதிகாரம் 11, 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாச்சு. அவர் சதா காலங்களும் ராஜபாரியம் பண்ணுவார். சதா காலங்களும் ராஜ்யபாரியம் பண்றது கடைசி நாள்ல நடக்கும். மலைகளுக்கு மேலாக, பர்வதங்களுக்கு மேலாக ஆலயம் வர இருக்கிறது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நான் உள்ள இருதயத்தோடு உங்களுடைய திருசமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா, சொல்ல முடியாத ஜீவர்களுக்கு நன்றி. மாற்றம் மதுவன் ஏபனேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இனியும் நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு மனக்கண்களை தந்தாங்க. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.